இளைய தளபதி விஜய்ன்னு சொல்லவா இல்லை டிவிகே தலைவர் விஜய்ன்னு சொல்லவா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. இன்றைக்கி சென்னையில் டிவிகே கட்சி சார்பாக விஜய் வந்து 10th +2 நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து நல்ல விதமாக பாராட்டவும் செஞ்சாங்க. இந்த விழாவோட ஹைலைட்டே வந்து நம்ம தலைவர் விஜயோட பேச்சு தான். சும்மா தெருக்கி விட்டுட்டாருன்னு சொல்லலாம். செம்மையாக பேசினார் இன்னைக்கு விழாவில். என்னதாங்க அவர் பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து விஜய் சொன்னார், இப்போ வந்து நீங்கள் நல்லா படிக்க வேண்டிய டைம், அதனால் நல்லா படிங்க. உங்களுடைய கரியர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து தலைவர்கள் தான் வந்து கம்மியாக இருக்குது. இது நான் அரசியலுக்கு மட்டும் சொல்லலை. நீங்கள் எந்த கரியர் சூஸ் பண்ணாலும் வந்து ஒரு தலைமைன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு இருக்கும். நீங்கள் அந்த பொறுப்பு தான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார். படித்த யங்ஸ்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை. பொலிட்டிக்ஸில் வந்து எஸ்பெஷலி பொலிட்டிக்ஸில் வந்து படித்தவங்க தான் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் அவங்களுக்கு வந்து எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும். இல்லை, நான் வந்து பொலிட்டிக்ஸில் இறங்க சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து படிக்க வேண்டிய டைம், அதனால் நல்லா படிங்க. அதே மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் படிங்க. அது மாதிரி ஒவ்வொரு பேப்பர்லேயும் வந்து ஒவ்வொரு நியூஸுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சில பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு போடுற நியூஸ் தான் வந்து சில பேப்பரில் வந்து கடைசியில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய சேனல்ஸ், சோஷியல் மீடியா சேனல்ஸ் இருக்குது. அதிலலாம் வந்து ஒருத்தவங்கள இல்லைனா ஒரு கட்சியை வந்து நல்லதாக வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னொரு சேனலில் வந்து அது அப்படியே நெகட்டிவாக பண்ணுவாங்க. அதனால சுற்றி என்ன நடக்குது, யார் பேசுகிறது தப்பு, யார் பேசுகிறது சரின்னு சொல்லிட்டு நீங்கள தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து செம்மையான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ நடக்கிற போதைப்பொருள் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுவும் வந்து விஜய் சொன்னார். எல்லாருக்குமே வந்து எஸ்பெஷலி வந்து பெற்றோர்களுக்கு வந்து கண்டிப்பாக பசங்களை வெளியே விடுறதுக்கு ரொம்ப பயந்தான். எனக்கும் அப்படி தான். என்ன சொசைட்டியில் வந்து என்னென்னமோ நடக்குது இல்லையா, ஒரு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்து போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து உறுதிமொழி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு 2-3 தடவை அவரே வந்து ரிப்பீட் பண்ணி சொல்ல வச்சார். இன்றைக்கி நடந்த விழாவில் விஜயோட பேச்சு, ஆட்டிடியூடு எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். தளபதி விஜய் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பொலிட்டிக்ஸில் இப்போ இறங்கக்கூடாது. நீங்கள் படிங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் நீங்கள் படித்து நல்ல ஒரு பொசிஷனில் எத்துங்க. அதுக்கப்புறமேட்டு சொசைட்டியில் என்ன நடக்குது, என்ன நல்லது என்ன கெட்டது ஐடென்டிஃபை பண்ணுங்க. நல்ல ஒரு எதிர்காலம் நீங்கள் அமைங்க. இந்த போதைப்பொருள் பின்னாடிலாம் போகாமல் நல்லபடியாக வந்து படித்து முன்னேற பாருங்கள். அப்போ தான் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக பேசினாருங்க. யாரெல்லாம் வந்து விஜய் வந்து பிடிக்காது அப்படிலாம் சொல்கிறாங்கலாம் வந்து இந்த ஸ்பீச் மட்டும் கேட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க அந்த செகண்ட்லேயே வந்து விஜய் ரசிகர்கள் ஆயிடுவாங்க. அவர் வந்து தெளிவாக சொன்னார், நான் இன்றைக்கி வந்து பொலிட்டிக்ஸ் பேச வரல, உங்களுடைய முயற்சிக்கு வந்து நான் பாராட்டு சொல்ல தான் வந்தேன். நீங்கள் எடுத்த மார்க்ஸ், நீங்கள் எடுத்த எஃபர்ட்டுக்கெலாம் வந்து நான் பாராட்டு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லா கௌரவிக்கலாம், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும்தான் நான் வந்து இது வந்து நான் என்னோடய பொலிட்டிக்ஸ் பாதைக்கு நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இதெல்லாம் சொன்னேன். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து விஜயோட பேச்சால் வந்து தெருக்கி விட்டுட்டாருன்னு சொல்லலாம். சரி மக்களே, அஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.